ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பேபிக்கு ஸ்வெட்டர் பின்னலாம். அதுக்கு நான் 2 கலர்ஸில் யான் எடுத்திருக்கேன். பிங்க் ஒன்று, க்ரீம் கலர் ஒன்று. இந்த யான்லேயே வந்துட்டு நமக்கு ஊக்கோட மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யானில் 3.5 to 4 mm ஊக்கு கொடுத்துருந்தாங்க. நான் 4 mm ஊக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு நம்ம இப்போ பேபிக்குனாலும் சரி, இல்லை அடல்ட்டுக்குனாலும் சரி, கழுத்தோட மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வித்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கழுத்தோட நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 3 கவுண்ட் பண்ணால் கம்ப்ளீட் ஆகும் இல்லைங்களா? அந்த நம்பர்ஸில் 3ல் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு 3 கவுண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம செயின்ஸ் வந்துட்டு போட்டுக்கணும். 3 கவுண்ட்ஸில் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்ச் டேப்பில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டில் ஒரு 58 வந்துட்டு வருதுன்னு வைங்க. நான் வந்துட்டு ஒரு 2 கவுண்ட் சேர்த்துட்டு 60 நான் எடுத்துக்கிறேன். அப்போ அது வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்துட்டு டிவைட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி 3ல் கவுண்ட்டு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது ஏன்னு வந்துட்டு நம்ம அப்புறமா ஒரு இது பார்க்கலாம். இந்த செயின் வந்துட்டு நான் 60 என்னோட மெஷர்மெண்ட்க்கு 58 வருதுன்னா நான் இப்போ 3 நம்பர்ஸில் நம்ம 3னால டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதோ அந்த நம்பர்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் அதனால் 60 வந்து டோட்டலாக நான் எடுத்துக்கிறேன். 60 செயின்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி 60 செயின்ஸ் 1 by 1 போட்டுட்டு 60 செயின்க்கு அப்புறமா ஒரு செயின் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் ஒரு வேளை கவுண்ட்டு மறந்துட்டிங்கன்னா கூட திருப்பியும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஜடை பின்னின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செயின்ஸ் நம்ம போடும்போது. ஸோ நான் 60 கவுண்ட்டில் வந்துட்டு செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், இப்போ நான் வந்து 60 கவுண்ட்ஸில் நான் செயின் போட்டு எடுத்துட்டேன். ஒரு வேளை மறந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 60 செயின்ஸ் கூட ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். 60 டிவைடட் பை 3 போட்டாக்கா நமக்கு வந்துட்டு எவ்வளோ வரும்? 20 வரும். அப்போ 20ல் பாதி 10. 60 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 20. 20ல் பாதி வந்துட்டு 10. இல்லை வர நம்பர்ஸு டிவைடட் பை 2 கூட போட்டுக்கோங்க 10. இப்போது ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை நம்ம 10ல் போட்டுக்கிறோம். 1 2. தேர்ட் நம்பரை டோட்டல் நம்பர் ஆஃப் செயின்ஸை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் கிடச்சிருக்கும் இல்லைங்களா? அந்த நம்பரில் 3 நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 5 நம்பர்ஸை நம்ம 2 டிவைட் பண்ணோம் இல்லைங்களா? அதில் நம்ம போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 2 10ல் பாதியாக டிவைட் பண்ணோம் இல்லைங்களா? அதில் போட்டுக்கிறோம். 3 வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ண நம்பர்ஸில் போட்டுக்கிறோம். 4 5 நம்ம 10லேயே போட்டுக்கிறோம். இது ஏன் அப்படிங்கிறத நமக்கு இந்த க்ரோஷே போடும்போது தெரியும். இப்போ வந்து நான் தனித்தனியாக நான் எடுத்து எழுதிக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 டோட்டலாக நம்ம வந்துட்டு 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை நான் தனியாக நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போது 1 2 4 5 வந்துட்டு 10ல் இருக்குது. அப்போ 10 செயின்ஸ் 1 2 வந்துட்டு 1 2 4 5 10 செயின்ஸில் போட்டுக்கிறோம். 10 நம்பர்ஸ் பக்கத்தில் நம்ம 1 2 4 5 போட்டிருக்கோம். 3 மட்டும் 20 நம்பர்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கோம். அப்போ 20 செயின்ஸ் 3 நம்பர்ஸில் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 10 10 செயின்ஸு, தேர்டு வந்துட்டு 20 செயின்ஸு, 4 and 5 10 10 செயின்ஸு. நம்ம ஏன் இந்த நம்பர்ஸை வந்து இப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டோங்கிறது நம்ம இந்த க்ரோஷே போடும்போது போட போட உங்களுக்கு வந்துட்டு தெரியும். நீங்கள் எந்த கவுண்டில் நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸில் எடுத்தாலும் சரி, அதை 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு க்ரோஷே போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வர நம்பர்ஸை பாதி எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு நேராக 10 செயின்ஸ், 2க்கு நேராக 10 செயின்ஸ், 3க்கு நேராக 20 செயின்ஸ், 4 and 5 10 செயின்ஸ். இப்போ இந்த கால்குலேஷன் வந்து நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோன்னு தெரியும். சிக்ஸ்டியை வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 3ஆல் டிவைட் பண்ணால் 20, 20ல் பாதி வந்துட்டு 10. ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் 10 பக்கத்தில், தேர்ட் நம்பர் வந்துட்டு 20 பக்கத்தில், 4 and 5 வந்துட்டு 10 பக்கத்தில். இந்த மாதிரி ஒரு கால்குலேட் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ வந்து க்ரோஷே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் பாதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த நம்பர்ஸை, இல்லைன்னா 3ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர நம்பரை 2ஆல் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டாலும் சரி. எனிவே சேம் தான். இப்போ நம்ம வந்துட்டு செயின்ஸை 60 நம்ம போட்டு எடுத்திருக்கோம். நான் ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு அடுத்து ஊக்கில் வந்து ஒரு வாட்டி சுற்றி அந்த கால்குலேஷனும் நீங்கள் வச்சுக்கோங்க. சிக்ஸ்டி செயின் கூட நான் ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டுக்கிறேன். சொன்ன மாதிரி போட்டுட்டு ஊக்கில் ஒரு சுற்றி நம்ம டபுள் க்ரோஷேயில் இந்த பேட்டர்ன் வந்து போட போகிறோம். டபுள் க்ரோஷே எப்படின்னா, ஊக்கில் ஒரு வாட்டி யானை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு உள்ள செயினில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஊக்க விட்டு யானை எடுக்கிறோம். அப்போது ஊக்கில் வந்துட்டு நமக்கு 3 யான்ஸ் வந்து இருக்கும். அதில் 2 யான்ஸை நம்ம விட்டுறோம். இன்னொரு வாட்டியும் சுற்றிட்டு 2 யான்ஸை விட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டியும் யானை எடுத்து பேலன்ஸ் இருக்கிற 2 யான்ஸையும் நம்ம இப்போது விடுறோம். ஸோ அப்போ ஊக்கில் ஒரே ஒரு சிங்கிள் யான் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு செயினுக்கும் டபுள் க்ரோஷே போடுறோம். ஒரு வாட்டி சுற்றி ஊக்கில் செயின் உள்ள விட்டு யானை எடுத்து 2 யானை விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி யானை எடுத்து திருப்பியும் 2 யானை விட்டுட்டு சிங்கிள் யானில் இது போல் நம்ம டபுள் க்ரோஷே வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 செயின்ஸு போடுறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு நேராக 10 செயின்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 செயின்ஸ் வந்துட்டு இந்த டபுள் க்ரோஷே நம்ம போட்டுக்கலாம் இதே மாதிரி.
என்னோட டோட்டல் மெஷர்மெண்ட்டு நான் 3ஆல் டிவைட் பண்ணால் 60 வர மாதிரி எடுத்துக்கிட்டதுனால அதில் பாதி வந்துட்டு எனக்கு 10 வந்திருக்கு. இப்போ இது வந்து பேபிக்கான கவுண்ட்டு. நீங்கள் வந்து அடல்ட்டுக்கு போடும்போது மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ 3ஆல் கவுண்ட் பண்ணி வந்த நம்பரில் பாதி தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த பாதி நம்பர் தான் வந்துட்டு 1 2 4 5 இந்த செயின்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தேர்டு செயின் மட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டு டிவைடட் பை 3. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு 10 செயின்ஸு நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். நானும் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. நான் வெளியில் போயிட்டு கற்றுக்கிட்டதில்ல. எனக்கு என்னோடய நெய்பர் சொல்லி கொடுத்ததுனால நான் யூடியூப் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். நான் பிகினர்ஸ் தான். இன்ட்ரெஸ்டாக லேர்ன் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க செயின்ஸை. 10 செயின்ஸ் வந்துட்டு டபுள் க்ரோஷே நம்ம போட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க, கவுண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒவ்வொரு க்ரோஷேவும் கவுண்ட் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் செயின் கவுண்ட் பண்ணலைனாலும் க்ரோஷேயில் கூட கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ போட்டிருக்கோன்னு சொல்லி. க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு சிங்கிள் செயின் போட்டுட்டு திருப்பி அதே செயின்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கேப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த 10 செயினை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 10 செயின், அந்த ஃபஸ்ட்டு 10 போட்டு டபுள் க்ரோஷே போட்டு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் வேணும்னாக்கா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு வெளியில் ஷாப்பில் கிடைக்கும் க்ரோஷேக்கான மார்க்கு ஊக்கு. எனக்கு அது வேண்டாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறதுக்காக நான் என்கிட்ட இருந்த சேஃப்டி பின்னே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் மார்க்குக்காக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு 10 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஃபஸ்ட்டு 10 செயின் 10 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், நெக்ஸ்ட்டு சேம் செயின்லேயே வந்துட்டு இன்னொரு டபுள் க்ரோஷேவும் போட்டுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். இப்போ அந்த செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபாலோப்பில் 10 செயின் வந்துட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு முடிஞ்சது. ரெண்டாவது நம்பருக்கு நேராக எத்தனை நம்ம போட்டிருக்கோம்? 10 செயின் போட்டிருக்கோம். இப்போது
நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து 10 கவுண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது 10 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 10 செயினில் 10 டபுள் க்ரோஷே போட்டுட்டு 11th செயினில் சிங்கிள் டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், சேம் 11th செயின்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு 12th செயின்லேருந்து 10 செயின் கவுண்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 10 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இந்த ஸ்வெட்ரு ஈவன் பிகினர்ஸ் கூட 1 டேயில் போட்டுடலாங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் இது, அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ்லாம் கிடையாது. கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10 செயின்ஸ், 10 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 10 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் தேர்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், சேம் ஹோல்லையே இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஹூக் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப்பு என்னது? 20. ஃபஸ்ட்டு 2 வந்துட்டு 10 செயின்ஸு, தேர்டு மட்டும் 20 செயின்ஸு. இப்போது நம்ம 20 டபுள் க்ரோஷேஸை போட்டுக்கலாம். ஒரு ஸ்டெப்லேயும் வந்துட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கார்னர் மாதிரி ஒரு ஹோல் கிடைக்கும், ஸ்பேஸ் கிடைக்கும், நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்ம சேம் ஹோல்லையே ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், அப்புறம் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போது தேர்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணதும் 4 and 5 சேம் 1 and 2 போட்ட மாதிரியே 20 செயின் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு செயினில் சிங்கிள் டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், நெக்ஸ்ட்டு சேம் டபுள் க்ரோஷே, சேம் செயினில். அதுக்கப்புறம் 5th ஸ்டெப்பு 10 டபுள் க்ரோஷே முடிஞ்சதும் சேம் 5th ஸ்டார்ட் பண்ணும்போது இதே தான். ஸோ இதே மாதிரியே நம்ம 4 and 5 கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள் 1 2 10 செயின்ஸ், 3 மட்டும் 20 செயின்ஸ், 4 and 5 10 செயின்ஸ். 60 வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் 20, 20ல் பாதி வந்துட்டு நமக்கு 10. இப்போ நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் பாதியாக கிடைச்ச நம்பர், 3 மட்டும் 3ஆல் டிவைட் பண்ண நம்பர், 4 and 5 பாதியாக கிடைச்ச நம்பர். 1 2 3 4 வந்துட்டு 10 செயின்ஸு, ஈச் ஒன் 10. 3 மட்டும் 20 செயின். அதே மாதிரியே நம்ம இப்போ போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 10 செயின்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 10 செயின்ஸ், தேர்டு ஸ்டெப்பு 20 செயின்ஸ். உங்களுக்கு வேணும்னா இது ஊக் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு.
20 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கார்னர் கிடைக்கும். ஏன்னா நம்ம 4th ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், இன்னொரு டபுள் க்ரோஷே. அப்புறம் 10 டபுள் க்ரோஷே, திருப்பியும் ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், இன்னொரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு 10 டபுள் க்ரோஷே. 5th ஸ்டெப்பும் 10 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம 5th ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து காட்டன் யான் எடுத்திருக்கேங்க. இதில் 70% காட்டன் யான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸ்ட்ரிப்பாக நிற்கிற மாதிரி யான் இல்லை இது. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக இந்த ஸ்டெப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இந்த ஸ்வெட்டர் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஓப்பன் டைப்பு. இப்போ இன்னொரு கார்னரும் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த 20 செயின் வந்து ஆக்சுவலாக பேக் சைடு வர போர்ஷன், முதுகு பக்கம் வர்றது. இந்த 1, 2, 4 and 5, 1ம் 5ம் ஃப்ரண்ட்டில் வரக்கூடியது, கவர் ஆகிற பட்டன் போடுற மாதிரி கவர் ஆகிறது. 2 and 4ம் நமக்கு ஷோல்டரில் வருங்க. ஸோ இதனால தான் நம்ம 3ஆக வந்துட்டு கவுண்ட் பண்ணி பாதியாக டிவைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் ஒரு ரோ பிங்க்கில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கை ஜாயின் பண்ணுற வரலும் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பங்க. எனக்கு வந்துட்டு நான் இந்த ஸ்வெட்டருக்கு வந்து 2 கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க்கு, க்ரீம் கலர். ஸோ இப்போ நான் வந்துட்டு செகண்ட் ரோக்கு க்ரீம் கலர் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கனாக்கா ஒரு கார்னர்லேயும் நீங்கள் அந்த ரவுண்ட்ஸு சேஞ்ச் பண்ணிங்க இல்லையா, செயின்ஸு 10, 10, 20, 10, 10, அந்த ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் நீங்கள் வேணும்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு போட்டு. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பிங்க் யானை கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த லூப்பு கூட லாஸ்ட்டாக போட்ட டபுள் க்ரோஷே லூப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணுற கலர் யானை விட்டு நம்ம சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது ஒரு வாட்டியும் கூட நம்ம சிங்கிள் செயின் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை அப்படியே உள்ளே வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு ரோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படியே டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு சிங்கிள் செயின் திருப்பியும் நான் போடுறேன். ஆல்ரெடி ஒரு சிங்கிள் செயின் போட்டிருந்தேன். இப்போ இன்னொரு சிங்கிள் செயினும் நான் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிங்க் கலர் ப்ளஸ் க்ரீம் கலர் யானை நான் உள்ளே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயினில் நான் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம அந்த பிங்க் யானை கட் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள், அப்படியே ஜடை பின்னின மாதிரி தெரியும் பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும் மேலே பார்க்கும்போது. இப்போ இந்த பிங்க் யானை நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம்.
வேணும்னா நம்ம உள்ளே வச்சுட்டோம் அப்படியே பின்னிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபைனலாக அதை விட்டுட்டு நம்ம க்ரோஷே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஊசி வச்சு உள்ளே இன்செர்ட் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஜடை போட்ட மாதிரி அழகாக தெரியுது. இப்போ இதில் தான் நம்ம டபுள் க்ரோஷே செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்மால் செயின் நம்ம போட்டிருக்கோம். 2 செயின் ப்ளைனாக போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஒரு வாட்டி டபுள் க்ரோஷே போடுறதுனால ஊக்கில் ஒரு வாட்டி யானை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு செயினில் நம்ம டபுள் க்ரோஷே போட்டு செகண்ட் ரோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜடை பின்னின மாதிரி தெரியுது இல்லைங்களா. அந்த 2 யானையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். உங்களுக்கு அந்த கட் பண்ண யான் உள்ளே வச்சுட்டு போட கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட்டாக ஊசியில் கூட இன்செர்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் அது கொஞ்சம் எண்ட் ஆகிற வரைக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா 10 அந்த கார்னர் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஜாயின் பண்ணமே ஸ்டெப்ஸ். இப்போ 5th ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5th ஸ்டெப்பில் 10 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த 10 செயின்ஸையும் போட்டுட்டு கிராஜுவலாக இது ஒவ்வொரு ரோக்கும் க்ரோஷேயோட கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. அந்த கார்னர் வரையிலும் நம்ம 4th to 5th ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த கார்னரில் நம்ம ஒரு சிங்கிள் செயின் போட்டோம் பார்த்தீங்களா. அந்த சிங்கிள் செயின் வரையிலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அந்த கார்னர் வரையிலும் டபுள் க்ரோஷே போட்டுட்டு கார்னரில் என்ன பண்ணுறோம், அந்த எட்ஜு வரலும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். இப்போ அந்த கார்னரில் சேம் ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம பண்ண மாதிரியே தான் ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், சேம் ஹோல்லையே இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. எட்ஜு வரையிலும் நம்ம டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அந்த கார்னரில் நம்ம விட்டு லூப்பை விட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். சிங்கிள் செயின். இப்போ இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேவும் அந்த சேம் ஹோல்லையே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஜடை பின்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம டபுள் க்ரோஷேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரி அதே மாதிரியே டபுள் க்ரோஷேவை போடலாம். ஃபஸ்ட்டு ரோவில் கார்னரில் நம்ம எப்படி போட்டோம், சிங்கிள் செயினில் வந்துட்டு டபுள் க்ரோஷே, ப்ளைன் செயின், டபுள் க்ரோஷே. அதே மாதிரியே செகண்ட் ரோலையும் டபுள் க்ரோஷே, ப்ளைனாக ஒரு செயின், அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே சேம் ஹோல்லையே. இப்போ வந்துட்டு டபுள் க்ரோஷே அந்த இன்னொரு கார்னர் வரையிலும் நம்ம போட்டுக்கலாம்.
இதே மாதிரி ஒரு கார்னர்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து நம்ம டபுள் க்ரோஷே கண்டினியூ பண்ணுறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எண்டு வரலும் நம்ம போட்டுக்கலாங்க. இந்த 20 செயினும் இதே மாதிரி தான் போடணும். நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த கார்னரில் டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், டபுள் க்ரோஷே. அதே மாதிரி ஃபைனல் கார்னர்லேயும் டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம இதே மாதிரியே போட்டு இந்த ரோவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கார்னரில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் எப்படி வந்து ஒரு ஹோல் மாதிரி கிடைச்சதோ சேம் அதே பேட்டர்னில் தான் நமக்கு செகண்ட் ரோல்லையும் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரோவுக்கு உங்களுக்கு வேணும்னா வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எல்லாமே யானை பொறுத்தவரை உங்களோட விருப்பங்க. இப்போ ஆனால் நான் வந்து இந்த க்ரீம் கலர்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு கார்னரில். ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு செயின் போட்டுட்டு இப்போது டபுள் க்ரோஷே அந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்து டபுள் க்ரோஷே கார்னர் வரலும் டபுள் க்ரோஷே போடணும். நம்ம கார்னரில் நமக்கு எப்படி போடணுங்க, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ப்ளைன் செயின், அதுக்கப்புறம் சேம் ஹோல்லையே இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரியே நான் வந்துட்டு பாருங்கள், எனக்கு கையோட மெஷர்மெண்ட் வரையிலும் நான் இதே மாதிரியே இந்த பேட்டர்னையே நான் டர்ன் பண்ணி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு நடுவில் யானோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களோட விருப்பம், நீங்கள் மாற்றிக்கலாம். நான் க்ரீம் கலர்லேயே வந்து கை டிசைன் வரையிலும் கையோட மெஷர்மெண்ட் வர வரைக்கும் நான் க்ரீம் கலர் யானையை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஃப்ரண்ட்டு ஓப்பனு, ஷோல்டரு, பேக் சைட் போர்ஷன் 1 2 வந்துட்டு 1ம் 5ம் ஃப்ரண்ட்டு வரும் பட்டன் போடுற மாதிரி, 2ம் 4ம் ஷோல்டரில் வர மாதிரி வரும் பாருங்கள். இப்போ நமக்கு ஸ்வெட்டரோடைய ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இந்த கார்னர் தான் வந்துட்டு ஷோல்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் தான் நமக்கு கையோட மெஷர்மெண்ட்டு. அந்த டைமண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்துட்டு கையோட மெஷர்மெண்ட். இப்போ கையோட மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு வேணுமோ, அந்த பர்சன் அடல்ட்டா இல்லை பேபியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மெஷர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ரவுண்டை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு மட்டும் போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெருசாக வேணும்னா
நீங்கள் இந்த ரோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு கார்னர்லேயும் மறக்காதீங்க, 2 டபுள் க்ரோஷே, ஒரு மிடில் ஒரு சிங்கிள் செயின். அப்போ தான் நமக்கு அந்த கார்னர் பாயிண்ட் கிடைக்கும். நான் கையோட மெஷர்மெண்ட் இன்னும் வரல, ஸோ அதனால் நான் இந்த ரவுண்டும் கூட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடல்ட் அப்படின்னா நீங்கள் நெக்கு, கழுத்தோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் செயின் ஸ்டார்ட் பண்ணணும். கையோட மெஷர்மெண்ட் படி நீங்கள் இந்த ரவுண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் போட்ட வரைக்கும் பாருங்கள். கையோட மெஷர்மெண்ட் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கையை ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கார்னர் இதுதான் வந்துட்டு கையோட மெஷர்மெண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இன்னும் வேணும்னா இன்னும் நீங்கள் ரவுண்ட்ஸை கூட வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு இது பட்டன் வைக்கிற மாதிரி. இந்த 2 கார்னரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு கை செப்ரேட்டாக கிடச்சிரும். ஃப்ரண்ட் ஓப்பன் இது. அந்த கார்னரில் நமக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ 2 கார்னரையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கை போர்ஷன், அதுக்கப்புறம் பேக் சைடு போர்ஷன், இந்த சைடு இன்னொரு கைக்கான போர்ஷன், 2 கார்னரையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோன்னா இன்னொரு கைக்கான போர்ஷனும் கிடச்சிரும். இது ஃப்ரண்ட்டு ஓப்பனு. எனக்கு கையோட மெஷர்மெண்ட் போதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கீழே பிங்க் கலர் யானை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் யான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ண போகிறேன். சிங்கிள் செயின் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரோஷே தான் நம்ம போட போகிறோம். நம்ம அந்த கார்னர் பாயிண்ட் வரலும் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ கார்னர் வந்ததுக்கப்புறம் 2 கார்னரையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு கைக்கான போர்ஷன் நமக்கு செப்ரேட்டாக கிடைக்கும். ஸோ கார்னர் வரலும் நான் டபுள் க்ரோஷேவே கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
கார்னர் வரலும் நான் டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ கார்னர் வந்ததுக்கப்புறம் 2 பக்கம் இருக்கிற கார்னரையும் நான் சேர்த்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஹோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 கார்னரையும் நான் சேர்த்து வச்சு ஒரு டபுள் க்ரோஷே நான் போடுறேன். பாருங்க, லெஃப்ட் சைடு நான் 2 கார்னரையும் சேர்த்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பாட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்துட்டு போகலைங்க, அந்த கை போர்ஷனை நான் விட்டுட்டேன். பேக் சைடு இருக்கிற அந்த செயினில் நான் வந்துட்டு டபுள் க்ரோஷே கண்டினியூ பண்ணுறேன். அந்த பேக் சைடு கார்னர் முடிகிற வரைக்கும் நான் டபுள் க்ரோஷேவே போட்டுக்கிறேன். அதே மாதிரியே இன்னொரு சைடு இருக்கிற கையும் ஜாயின் பண்ணி 2 கார்னரையும் சேர்த்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு, கை போர்ஷனை விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பார்ட்டுக்கு நான் வந்துட்டு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 2 சைடும் கையை ஜாயின் பண்ணிட்டோம். கை போர்ஷனை விட்டுட்டு நம்ம டபுள் க்ரோஷே போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கவர் பண்ணுங்க. இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேம் கலர் யான்லேயே நான் வந்துட்டு ஃபுல்லாக நான் இனி பின்ன போகிறேன். க்ரீம் கலர் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. கை வரையில் மட்டும்தான், ஷோல்டருக்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஒரு இப்போ உங்களுக்கு நல்லா வந்து கிளியராக ஒரு வியூ கிடச்சிருக்கும் பாருங்கள். கை செப்ரேட்டாக, பேக் சைட் போர்ஷன் தனியாக, ஃப்ரண்ட்டு பட்டன் போடுற மாதிரி. இப்போ டர்ன் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. இனி வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காதுங்க. இப்படியே நம்ம வந்துட்டு ஒரு ரோவும் நமக்கு எவ்வளோ வந்துட்டு இறக்க வேணுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எனக்கு எவ்வளோ இந்த ஸ்வெட்டருக்கு வந்து இறக்கம் வேணுமோ அந்தளவுக்கு நான் இந்த பிங்க் யான்லேயே நான் வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி டர்ன் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி க்ரோஷே வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணுறதுக்கும் தெரியும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எட்ஜு வரையிலும் போட்டுட்டு டபுள் க்ரோஷே போட்டுட்டு சிங்கிள் செயின் போட்டு அதை டர்ன் பண்ணிவிட்டு இப்போது சிங்கிள் செயின் போட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு செயினில் நம்ம க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரோக்கான டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேயும் சரி எட்ஜ்லேயும் இந்த மாதிரி தான் ரவுண்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணணும், டர்ன் பண்ணணும். இனிமேல் டிஃபிகல்ட்டாக இருக்காது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போடுறது தான். இனி கார்னரு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ லென்த்து நமக்கு இறக்கம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பின்னிக்கலாம். பாருங்கள், நான் எனக்கு எவ்வளோ வந்து இறக்கம் வேணுமோ அந்தளவு நான் பின்னியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு அழகாக ஸ்வெட்ரு தெரியும் இல்லைங்களா? பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பட்டன் வைக்கிற மாதிரி, கை போர்ஷன், கைக்கான லென்த்து, கைக்கான மெஷர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுருக்கோம்.
இப்போ நான் இந்த எட்ஜில் வந்துட்டு எனக்கு இறக்கம் போதும். ஸோ நான் அப்படியே வந்து ப்ளைனாக கம்ப்ளீட் பண்ணலை. க்ரீம் கலர் ஒரு ரவுண்டு வந்துட்டு நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இந்த எட்ஜில் வந்துட்டு க்ரீம் கலர் யானை ஜாயின் பண்ணி சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன். மேலே போட்டிருக்க அந்த க்ரீம் கலரை கீழே லாஸ்ட்டாக எட்ஜில் வர மாதிரி. அதே மாதிரி கைக்கும் பிங்க் கலர் போட்டுட்டு அந்த ரவுண்டை வந்துட்டு முடிக்கும்போது ஒரு சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம ஸ்வெட்டர் ஃபுல்லாக டபுள் க்ரோஷேயில் போட்டிருக்கோம். ஆனால் சிங்கிள் க்ரோஷேயில் பார்டர் மாதிரி போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த யானை க்ரீம் கலர் யானை இப்படி ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டுட்டு சிங்கிள் செயின் போட்டு அந்த யானை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ண யானை இப்போ டர்ன் பண்ணிவிட்டு பிங்க் கலர் யானை டைட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சென்டிமீட்டர் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம ஊசி வச்சுட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ நம்ம பின்னும்போதே க்ரீம் கலர் எக்ஸஸும் பிங்க் கலர் எக்ஸஸையும் வச்சுட்டு நம்ம பின்னிக்கலாம். டைட் பண்ணிக்கலாம் பிங்க் கலர் யானை வச்சு. இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷேக்கு நம்ம வந்துட்டு சுற்றணும்னு இல்லை, சிங்கிள் செயின் போட்டுட்டு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஊக்கு விட்டு யானை வெளியில் எடுத்து அந்த 2 செயினையும் நம்ம வெளியில் எடுத்து விட்டுறோம். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேக்கு நம்ம சுற்றி 2 யானையாக விட்டோம். இப்போ வந்து நம்ம செயின்குள்ளே விட்டு யானை எடுத்து ஒரு வாட்டி அந்த 2 யானைக்குள்ளேயும் விட்டு எடுத்துடுறோம். அவ்வளோதான். இதுதாங்க சிங்கிள் க்ரோஷே. ரொம்ப ஈஸி தான் சிங்கிள் க்ரோஷே. ஃபாஸ்ட்டாக போடலாம். பார்டர் மாதிரி நான் இந்த சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எட்ஜில் கம்ப்ளீட் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுக்கலாம் ஒரு செயின்லேயும். மேலே ஜடை பின்ன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 யானுக்குள்ளேயும் விட்டு தான் நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷே போடணும். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் பார்டர் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேயில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எப்படி வந்துட்டு இந்த யானை நாட் போட்டு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அவ்வளோதாங்க. இன்னொரு சிங்கிள் செயின் போட்டும் டைட் பண்ணலாம், இல்லை அப்படியேவும் நம்ம யானை 2 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்தோம் டைட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த லைன் முடிஞ்சது. இனி நம்ம கையை ஜாயின் பண்ணணும். எக்ஸஸ் யானை நம்ம உள்ளே வச்சுட்டு ஊசியில் வச்சுட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். கை எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு உள்பக்கம் இருந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம்.
உங்களுக்கு கை வேண்டாம், இது மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் இப்படியேவும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் பட்டன் மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். இல்லை கை வேணும், குளிருக்கு குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக கை கவர் ஆகிற மாதிரி ஃபுல் ஹேண்டும் போட்டுக்கலாம். இல்லை 3/4 மட்டும் போதும். ஏன்னா இந்த யான்லேருந்து நூல் வரும் இல்லைங்களா, குழந்தைங்க வாயில் வைக்கும் போது வாய்க்குள்ளெல்லாம் நூல் போயிடும். ஸோ நம்ம 3/4 போட்டுக்கிட்டோம்னாக்கா அது வந்து நல்லது. நான் வந்து இந்த ஸ்வெட்டருக்கு 3/4 ஹேண்டு நான் போடுறேன். ஸோ இப்போ கை இதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸஸ் யானை நான் ஊசி வச்சுட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. அதே மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது கலர் பார்த்து இன்செர்ட் பண்ணுங்கள். பிங்க் கலர் யானை, எக்ஸஸ் யானை பிங்க் கலர் போர்ஷனில் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். க்ரீம் கலரில் ஜாயின் பண்ணிங்கனாக்கா அது கலர் நல்லா தெரியும். இப்போ நான் பேக் சைடில் திருப்பிட்டு இந்த கார்னரில் பார்த்திங்களா, நம்ம 2 கார்னரையும் சேர்த்து க்ரோஷே போட்டோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைக்கு நான் வந்துட்டு பிங்க் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்டருக்கு மட்டும்தான் க்ரீம் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த ஜாயின் பண்ண இடத்துல நான் ஊக்கு விட்டு பிங்க் கலர் யானை எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தெரியும் பாருங்கள், அது உள்ளே விட்டு நம்ம இந்த பிங்க் யானை எடுத்து சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு இப்போ ஒரு செயின் போட்டுக்கலாம். சிங்கிள் செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அந்த செயின் இருக்கும் இல்லைங்களா மேலே ஜடை பின்ன மாதிரி, ஸோ அந்த ஜடை பின்ன மாதிரி இருக்க ஃபஸ்ட்டு செயின்லேருந்து நம்ம ரவுண்டாக சுற்றி டபுள் க்ரோஷே போடுறோம். ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே இந்த ஸ்வெட்டர் ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷே தான். நான் பார்டருக்கு மட்டும்தான் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ அதனால் கைக்கும் நம்ம டபுள் க்ரோஷேவே போட்டுக்கலாம். ஸோ இந்த செயின் ஃபுல்லாக ஜடை பின்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த 2 மேலே அந்த 2 யானையும் சேர்த்து நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். கையும் ஃபுல் ஹேண்டாக வேணும்னா ஃபுல் ஹேண்ட், இல்லை 3/4னா 3/4ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 3/4 தான் போட போகிறேன். எவ்வளோ லென்த்து வேணுமோ நம்மளோட விருப்பம். அவ்வளோதாங்க, நம்ம கை போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்வெட்டரோட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு க்ரோஷே. ஃப்ரண்ட்டில் பட்டன் மட்டும் வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களோட வீட்டு பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதில் டபுள் க்ரோஷே பேட்டர்னும் போடலாம், சிங்கிள் க்ரோஷே பேட்டர்னும் போடலாம். இதில் நிறைய வந்துட்டு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. டைமண்ட் பேட்டர்ன் இருக்குது, ஃப்ளார் டைப்லேயும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போடலாம். நான் இனி வரக்கூடிய அப்லோட்ஸில் இன்னும் வேறு பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதை நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஊக்கு வச்சு. அப்போ தான் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரோஷே போடக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஒரு அப்லோட்ஸில் சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச்சு, செயின்னு இது எல்லாத்தையும் நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் பிகினர்ஸ்க்கு நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கனால உங்களுக்கு அந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்துட்டு எப்படின்னு தெரியாமல் போயிருந்திருக்கலாம்.
ஸோ வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்களே போட்டு அழகு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கூட பண்ணலாம். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 3/4 ஹேண்ட் நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் க்ரீம் கலர் யான் ஜாயின் பண்ணி பார்டருக்கு சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்வெட்டர் ஃபுல்லாக ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. அப்போது நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை, எந்த ஸ்டெப்பாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் போட்டுட்டேன். ஒரு சைடு கை 3/4 ஹேண்டு பார்டரு, இன்னும் ஒரு சைடு நான் இன்னும் பார்டர் கம்ப்ளீட் பண்ணலை. க்ரீம் கலரில் நான் போடணும், அவ்வளோதான். பாருங்கள், ஸ்வெட்டர் இன்னும் பட்டன் வச்சுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ அழகான க்யூட்டான ஸ்வெட்டர் ரெடி.